நாம எந்த துறையை சார்ந்தவங்களா இருந்தாலும் பொதுவாவே நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஆசை அந்த துறையில வெற்றி சிகரத்தோட உச்சியை அடையணுன்றதுதான். ஆனா சினிமா உலகத்துல இங்க ஒருத்தர் அந்த சிகரத்தை அடைஞ்சது மட்டும் இல்லாம அவரே ஒரு சிகரமா ஆகிட்டாரு. அவர்தான் மதிப்பிற்குரிய இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் அவர்கள். ஒரு இயக்குனர் சிகரமா உருவெடுக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. எது அவரை இந்த சிகரத்துக்கு கொண்டு போச்சுன்றத நம்ம அந்தணன் சார் இந்த செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் சொல்ல போறாரு. இன்னைக்கு என்ன சொல்ல போறாரு வாங்க பார்க்கலாம். 90 வருட தமிழ் சினிமா வரலாற்றில் இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அவர்களுடைய படைப்பும் பங்களிப்பும் ஒரு கல்வெட்டுக்கு நிகரானது. தமிழ் சினிமாவினுடைய சென்டிமெண்ட்டுகளெல்லாம் அடித்து தகர்த்துட்டு வந்தவர் பாலச்சந்தர் அவர்கள். அவருடைய முதல் படமே, அவர் இயக்கிய முதல் படம் நீர்க்குமிழி. பொதுவாகவே இந்த டைட்டில் சென்டிமெண்ட்டில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அதுவும் அவர் அறிமுகமான காலத்தில் இந்த சென்டிமெண்ட்டை எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நினச்சி பார்த்தோம்னா பெரிய ஆச்சரியமாக இருக்குது. நீர்க்குமிழி அப்படின்னு தலைப்பு வச்சுருந்தார் அவருடைய படத்துக்கு. ஒரு நீர்க்குமிழியின் ஆயுள் எத்தனை வினாடிகள் அப்படிங்கிறது தெரியும். அப்படி இருந்தும் அவர் அந்த டைட்டில் வச்சுருந்தாருன்னா அவர் எவ்வளோ பெரிய துணிச்சல்காரர் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். எல்லாவற்றையும் விட பாலச்சந்தரை நாம் ஏன் அதிகம் வியக்கிறோம் அப்படின்னம்னா, அவர் இந்த தமிழ் சினிமாவுக்கு கொடுத்த இருவரும் இமயங்களை பற்றி தான். அது ரஜினி கமல் அப்படிங்கிற 2 இமயங்களை இந்த கலை உலகத்துக்கு கொடுத்தவர் திரு பாலச்சந்தர் அவர்கள். இந்த வாரம் முழுக்க இயக்குனர் சிகரம் திரு பாலச்சந்தர் அவர்களை பற்றிய செய்திகளை தான் நான் சொல்ல போகிறேன். மலையாளத்தில் சேது மாதவன் இயக்கிய ஒரு படத்தை தான் தமிழில் ரீமேக் பண்ணியிருந்தார் பாலச்சந்தர் அவர்கள். அதுதான் நிழல் நிஜமாகிறது. அந்த படத்தில் சோபனாவுக்கு ஒரு கனவு இருக்கும். பெரிய ராஜகுமாரன் தான் நம்மளை கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு ஒரு கனவு இருக்கும். ஆனால் சரத்பாபு என்ன பண்ணுவார், சோபனாவை பயன்படுத்திட்டு கழட்டி விட்டுருவார். அப்போ அனுமந்து அவருடைய சோபனாவுடைய உறவினர் தான் வாழ்க்கை கொடுப்பார். கிட்டத்தட்ட இதே கதை தான் 16 வயது நிலையிலையும். ஸ்ரீதேவிக்கு தன்னை ஒரு ராஜகுமாரன் கல்யாணம் பண்ணிட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கும். ஒரு டாக்டர் ஸ்ரீதேவியை கெடுத்துடுவார். அதுக்கப்புறம் கமல் ஸ்ரீதேவியை ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிறத இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு லைன் ஒரே மாதிரி இருக்கும். இந்த 16 வயது நிலை படத்தை பார்த்தோடனே பாலச்சந்தர் சொன்னது என்னென்னா, ஐயோ அப்படியே நிழல் நிஜமாகிறது மாதிரியே இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்புறம் சொன்ன வார்த்தை தான் ஒரு அற்புதமான வார்த்தை. அவர் என்ன சொன்னார்னா, என்னை விட இந்த படம் நீ ரொம்ப அருமையாக எடுத்திருக்க. இன்னொன்று நீ வளரும் இயக்குனர், நான் ஏற்கனவே வளர்ந்த இயக்குனர். அதனால் உன்னுடைய படம் முதல்ல வரட்டும், நான் என் படத்தை அப்புறம் ரிலீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தள்ளி வச்சவர். அப்படி ஒரு பெருந்தன்மை மிக்கவர் திரு பாலச்சந்தர் அவர்கள். நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டேன், தேடி போய் அவங்கள பாராட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு. காதல் திரைப்படம் வந்துச்சு. எல்லா படத்தையுமே தியேட்டரில் போய் பார்க்குற வழக்கம் பாலச்சந்தருக்கு இருந்தது. அப்போ ஒரு முறை தியேட்டரில் போய் அந்த காதல் படத்தை பார்த்துட்டு வரும்போது அப்படி அந்த படத்தை பற்றி சொல்லிகிட்டே வர்றார் தன்னுடைய உதவியாளர்கிட்ட. அப்போ அவர் சொல்கிறாரு, பாலாஜி சக்திவேல் நம்பர் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஒரு உதவியாளர் இல்லைன்னொன்னே, இல்லை நம்பரை வாங்கி நம்ம ஃபோனில் பேசுகிறது சரியாக இருக்காது, அவர் நேரில் தான் போய் பாராட்டணும், அதனால் அவருடைய ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு விசாரிச்சுக்கோ, எந்த நேரத்தில் இருப்பாருங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு சொல்லு, ஆனால் நான் வர்றேங்கிற தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, ஏன்னா அவர் கிளம்பி இங்கே வந்துடுவார், அது நல்லா இருக்காது, நான் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரகசியமாக அந்த இடத்த விசாரிக்க சொல்லிவிட்டு மறுநாள் இவர் அங்கே போயிட்டார். பாலாஜி சக்திவேலுடைய ஆஃபீஸ்க்கே போயிட்டார். அது முதல் மாடி. இவர் கொஞ்சம் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை, வயசானவர். இருந்தாலும் அந்த உதவியாளர் சொல்கிறாரு, சார் நான் போய் வேணா டைரக்டர்கிட்ட சொல்லட்டுமா, நீங்கள் வந்திருக்கீங்க என்ன பண்ணணும். ஐயோ அவர் கீழே இறங்கி வந்துடுவார், நான் அது வேண்டாம், நான் தான் போகணும். அப்படி இருந்து சிரமப்பட்டு முதல் மாடி ஏறி போய் பாலாஜி சக்திவேலை நேரடியாக பாராட்டிட்டு வந்தவர் பாலச்சந்தர். அவர் தொலைக்காட்சி தொடர் ஒன்று, சகானான்னு ஒரு தொலைக்காட்சி தொடர் ஒன்று இயக்கிட்டு இருந்தார். அதுக்கு டயலாக் எழுத்தாளர் தாமிரா எழுதிட்டு இருந்தார். அப்போது அவர் ஒரு சுச்சுவேஷன் ஒன்று சொல்லி, இதுக்கு டயலாக் எழுதி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். அவ்வளோ பெரிய இயக்குனர் மறுநாள் பண்ணது தான் ரொம்ப ஆச்சரியம். அந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு சொல்லியிருக்காரு, இதை என்னால், நீ உன்னுடைய கற்பனைக்கு என்னால் வடிவம் கொடுக்க முடியுமான்னு தெரியல, அவ்வளோ அழகாக எழுதியிருக்க, இருந்தாலும் நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு பெருந்தன்மையான விஷயம்னா, இலங்கையில் போய் அதை ஷூட் பண்ணியிருக்கிறாரு. இலங்கையிலேருந்து ஃபோன் பண்ணி சொன்னாரான், இப்போ தான்ப்பா நீ எழுதுனதை நான் ஷூட் பண்ணேன்,
நீ நினச்ச மாதிரி நான் எடுத்துட்டேங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது, நீ பார்த்துட்டு சொல்லேன் அப்படின்னு தன்னுடைய உதவியாளர்கிட்ட அவர் சொல்லியிருக்கிறாருன்னா அவர் எப்படி உதவியாளர்களை மதிச்சாரு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும்.